ஆதி, பால் குடிச்சிட்டியா? டேய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பால் குடிச்சிட்டியா? வேணாமா? ஏன் வேணாம்? என்ன பால் வேணாம்? சாக்லேட் வேணுமா? டேய், வர வர அதிகமா சாக்லேட் சாப்பிடுற. சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடு. பிடிக்காது பிடிக்காது எல்லாம் உன் மாமனை சொல்லணும். ஓவர் செல்லம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறால, அதனாலதான் நல்ல பொருள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க சார். இங்க பாரு, நான் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே அங்க பாலை குடிச்சிருக்கணும். இல்லனா அப்புறம் அடி வாங்குவா ஆதி. என்னடா இங்க உட்கார்ந்து என்ன பண்ற? ஓ, பால் குடிச்சிட்டு இருக்கியா? எனக்கு வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு வேணாம். எங்க உங்க அம்மா? அம்மா உள்ள இருக்காங்களா? சரி, ஏன் பால் குடிக்காம வச்சிருக்க? பால் குடி. எனக்கு வேணாம், எனக்கு பால் பிடிக்கல. பால் பிடிக்கலையா? ஆதி, பால் குடிச்சா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க தெரியுமா? ஆமா, நான் கூட உன்னோட வயசுல இருக்கும்போது நான் நிறைய பால் குடிப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கேன் பாத்தியா? அதே மாதிரி நீயும் பால் குடிச்சினா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்ப. அப்புறம் என்ன மாதிரியே நல்லா வளருவ. நிஜமா? ஆமா, நிஜம்தான். அப்பச்சி, நான் பால் குடிக்கிறேன். சரி சரி. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஆதி, பால் குடிச்சிட்டியா? அஞ்சலி, ஹோ, ஆதி அப்ப உன் கூட தான் பேசிட்டு இருந்தானா? ஆமா டீச்சர், என் கூட தான் பேசிட்டு இருந்தான். சரி சரி. டேய், என்னடா இன்னும் பால் குடிக்காம வச்சிருக்க? உன்னை பால் குடிக்க சொன்னல. பால்ல ஃபூஃபு இல்லம்மா. நான் பால் எப்போ உனக்கு கொடுத்தேன்? அப்பவே குடிச்சிருந்தீனா சூடா இருந்திருக்கும். இப்போ ஆறி போயிடுச்சு. ஃபூஃபு இல்ல, எனக்கு பால் வேணாம். ஆதி, இவ்ளோ பெரியனா ஆயிட்ட, இன்னும் பால் சூடா இருக்குன்னு சொல்ல தெரியல. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஃபூஃபு. அஞ்சலி, பால் ஃபூஃபு இல்ல. சரிடா, அதான் சொல்லிட்டியே, திரும்ப திரும்ப எல்லார்கிட்டையும் சொல்லணுமா? பால் இன்னைக்கு குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இது மாதிரி காரணம்லாம் சொல்லி தானே ஆகணும். பால் வேணாம். சரி சரி, பால் வேணாம். அப்படி உங்க அப்பா நட்டா இருடா. சூடா இருந்தா மட்டும்தான் வாய்க்குள்ள போகும். ஆறி போச்சுன்னா தூக்கி போட்டுடணும் இல்ல? இந்த வயசுலயே சூடா தான் சாப்பிடுற. விடுங்க டீச்சர், சின்ன பையன் தானே. எங்க சின்ன பையன்? நான் சின்ன பையன்மா. ஆமா ஆமா, சின்ன பையன் தான். வாய் நல்லா இப்ப பேச வருது, அதனால எல்லாமே பேசுற நீ. இரு இரு, இந்த வாய் தனத்துக்கு எல்லாத்துக்கும் உனக்கும் உன் மாமனுக்கு சேர்த்து இருக்கு. ஒரு நாள் இரு, உங்க ரெண்டு பேரையும் வெளுக்கிறேன். சரி, நீ சொல்ல அஞ்சலி, என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க? காலேஜ் போனதுல இருந்து ஆதியை பார்க்கவே இல்லையா, அதான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா ஆமா, சார் ரொம்ப பெரிய விஐபில, இவரை பார்க்கலன்னு சொன்னதும் ஓடி வந்து பார்க்க வந்திருக்க. அஞ்சலி, உனக்கு காலேஜ்ல ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்கா? காலேஜ்லாம் ஓகே டீச்சர், சூப்பரா இருக்கு. நாங்க ஆசைப்பட்டு தானே அந்த காலேஜில் ஜாயின் பண்ணோம். வெளியில இருந்து பார்த்துருக்கோம், ஆனா உள்ள போய் பார்த்ததில்ல. ஆனா இப்போ சூப்பரா இருக்கு டீச்சர். டீச்சர், அங்க இருக்கிற மேம்ல ஒரு ஆளு உங்களை மாதிரியே ரொம்ப கேரிங்கா இருக்காங்க, பாசமா பேசுறாங்க. ஓ அப்படியா? அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க ஸ்கூல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி காலேஜ்லயும் இருக்கோம். ஹே, என்னாச்சு? டீச்சர், காலேஜ்ல பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு சீனியர் மட்டும் எப்ப பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காரு. சீனியர்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா? அதனால உங்களை ஏதாவது ரேக் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, கண்டுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அங்க யாரும் எங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கௌதம் அண்ணாவோட தங்கச்சின்னு என்ன எல்லாருக்கும் தெரியும். அண்ணாவும் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால என்கிட்ட அதிகமா யாரும் இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஆனா அந்த சீனியர் மட்டும் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஆமால, கௌதம் அந்த காலேஜ் தானே? ஆமா டீச்சர், ஆனா அண்ணனோட தங்கச்சிங்கிறதால என்கிட்ட யாருமே அது மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா அந்த சீனியர் மட்டும் ஏன் தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அந்த பையன் பேர் என்ன? காலேஜ்ல எல்லாருமே கேகே கேகேன்னு கூப்பிடுவாங்க. கேகேவா? ஓ, அப்பனா அந்த காலேஜ்ல அந்த பையன் ரொம்ப டானா இருப்பான்னு நினைக்கிறேன். டீச்சர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த சீனியர் அந்த காலேஜ்ல ரொம்ப பெரிய டானா. அவர் பேரு கேகேன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் பார்த்தாலே நிறைய பசங்க பயப்படுறாங்க. ஆனா ஒண்ணு டீச்சர், பசங்க எல்லாமே அந்த சீனியரை பார்த்தா பயப்படுறாங்க, பொண்ணுங்க எல்லாருமே அந்த சீனியரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு போய் பேசுறாங்க. காலேஜ்ல பசங்களுக்கு டானாவும் இருக்கான், அதே சமயம் காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு சாக்லேட் பாயாவும் இருக்கான். இதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத அஞ்சலி, ஃபர்ஸ்ட் இயர்ல, அதனால அப்படிதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் டான் வேற சொல்றியா? டானுங்கன்னா இப்படி தானே நடந்துப்பாங்க. நீ செகண்ட் இயர் போயிட்டீங்கன்னா அடுத்து யார் ஃபர்ஸ்ட் இயர் வராங்களோ அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் விட்டுரு. சரிங்க டீச்சர். டீச்சர், ஸ்கூல்ல ரொம்பவே மிஸ் பண்றோம். மிஸ் பண்றேன்னு ஸ்கூல்ல வந்து உட்காந்துடாதமா. கஷ்டப்பட்டு 12வது படிச்சு பாஸ் பண்ணி காலேஜ் போயிருக்க. காலேஜ்ல உட்காந்து படி, ஓகே? இல்ல டீச்சர், அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரிங்க டீச்சர், நான் ஆதியை பார்க்கலாம் தான் வந்தேன். நான் பெரியம்மா வீட்டுக்கு வேற போகணும். நான் கிளம்புறேன். அப்படியா? சரி அஞ்சலி, பார்த்துப்போ.
ஆதி பாய், நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கறேன். அஞ்சலி, நானும் வரேன். ஏய் நீ எங்க போற? அவ அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போறா. நானும் வரேன். ஆதி டீச்சர், நான் கூட்டிட்டு போறேன். நர்மதா வீட்ல தான் இருக்கா. அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடட்டும். நான் அதுக்குள்ள பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். அப்படியா? நர்மதா வீட்ல இருந்தானா கூட்டிட்டு போ. ஜாலி ஜாலி ஜாலி. ஜாலிதான். போலாமா? அண்ணா இன்னும் எவ்வளோ நேரம்? தம்பி பார்த்துட்டு இருக்கல்லப்பா. மச்சான் இருடா, அதான் பார்த்துட்டு இருக்காங்களே. டேய் எவ்வளோ நேரம்டா? வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னுமா அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அண்ணா என்னண்ணாச்சு, ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்களேன். தம்பி வண்டி பாதியிலே நின்றுச்சு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதும் நானும் எது சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். வண்டியை நல்லா பார்த்துட்டேன். இன்ஜின் மாத்தணும்ப்பா. என்னென்ன சொல்றீங்க? இன்ஜினை மாத்தணுமா? ஆமாப்பா, இன்ஜினை மாத்தணும். இன்ஜின்ல தான் பிரச்சனை. என்னண்ணா எப்படி சொல்றீங்க? இவ்வளோ நாள் வண்டி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எப்படி இன்ஜினை மாத்த சொல்றீங்க? அந்த அதிசயம் தான்ப்பா எனக்கும் தெரியல. இவ்வளோ நாள் எப்படி இந்த இன்ஜினை வச்சு நீ வண்டியை ஓட்டிட்டு இருந்த? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்னே. டேய் மச்சான், நீ கொஞ்ச நேரம் வாய முடு. ஏன்னா இன்ஜினை மட்டும்தான் மாத்தணுமா இல்ல வண்டியவே மாத்தணுமா? சிபி, எனக்கு என்னமோ இன்ஜினை மாத்துறதோட வண்டியை மாத்தலாம்ப்பா, அதான் நல்லது. மச்சான் கேட்டியா? இன்ஜினை விட வண்டியவே மாத்தணுமா? சிபி கடுப்பேத்தாத. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? இன்ஜினை தானே மாத்த சொன்னீங்க, இப்போ என்னடா வண்டியை மாத்த சொல்றீங்க? இதை நான் எத்தனை வருஷமா வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியுதேப்பா, நான் தான் பார்த்தனே, நல்லாவே தெரியுதே. நீ எத்தனை தடவை இன்ஜினை மாத்தினாலும் வண்டி இப்படித்தான் இருக்கும். அதுக்கு பேசாம நீ புதுசா வண்டியே எடுத்துடலாம். மச்சான் அப்ப புது வண்டி. மச்சான் வண்டியெல்லாம் எடுத்தீங்கன்னா ட்ரீட் வைடா. ஆமா மச்சான், நல்ல பெரிய ட்ரீட்டா இருக்கணும். உங்கள வந்து பாத்துக்கிறேன்டா. அண்ணா சரி, வண்டியை கடைக்கு எடுத்துட்டு போலாம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம். மச்சான் வண்டிய கடைக்கு எடுத்துட்டு போய் சரி பண்றதை விட அந்த அண்ணன் கிட்ட கொடுத்தா கொஞ்சம் பேச்சம்பழம் கிடைக்கும். 3 பேரும் அப்படியே சாப்பிட்டே போலாம். இப்படி? ஆமாண்டா கிறிஷு, பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எப்படியும் ஒரு 2 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்கி சாப்பிட்டே போலாமே. தம்பி அப்படி போட்டு வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தரீங்களா? நானும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அட, உங்களுக்கு இல்லாததானே? உங்களால தான் இப்போ பேரிச்சம்பழமே வாங்க போகிறோம். உங்களுக்கு தராம நாங்கள் மட்டும் சாப்பிடுவோமா? நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் தரோம். அண்ணே சும்மா இருங்கண்ணே, நீங்க வேற. டேய் 2 பேரும் கடுப்பேத்தாதீங்க. என் வண்டி பார்த்தா உங்களுக்கு பேச்சம்பழம் வாங்கி சாப்பிடுற மாதிரி தெரியுதா? சத்தியமா தெரியுது மச்சான். டே சிபி வேணாம், என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. சரிங்கடா, அடிச்சுக்காதீங்க. ஏ கிரிஷ், நீயும் சிபியும் வண்டியை போயிட்டு அந்த அண்ணன் கூட விட்டுட்டு அப்புறமா அங்கே அக்கா வீட்டுக்கு வந்துருங்க. நான் கிளம்புறேன். கிளம்புறியா? டேய் வண்டியை நாங்க எடுத்துட்டு போயிட்டா நீ எப்படி போவ? மச்சான், நம்ம அக்கா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே போதும், நான் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இங்கேருந்து ஷெட்டு ரொம்ப தூரம். நீங்கள் 2 பேரும் பைக்கில் போயிட்டு வண்டியை விட்டுட்டு பைக்லேயே வாங்க. ஓ நீ அப்படி சொல்றியா? ஆமாம். சரி மச்சான், அப்ப நானும் சிபியும் போயிட்டு வண்டி விட்டுட்டு வந்துடுறோம். நீ அக்கா வீட்டுல இரு, நாங்க நேரா அங்க வந்துடுறோம். சரிடா, பார்த்து போங்க. ஓகே மச்சான். அண்ணா கிளம்பலாமா? சரிங்க தம்பி. என் தம்பி பேரிச்சம்பழம் வாங்குற நீங்க? அண்ணா பைக்கை வச்சுலாம் பேரிச்சம்பழம் வாங்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஐயோ இல்லப்பா, நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அதான் கேட்டேன். இல்லண்ணா, அவன் பைக்கை மட்டும் வித்து நாங்க பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டோம். இங்க பக்கத்துல இருக்க குளத்துல, அதுவும் தண்ணி இல்லாத குளத்திலேயே குதிச்சு செத்துருவான். டே அண்ணா நீங்க வேற வாங்கண்ணா. சரிடா, பார்த்து போ. வரும்போது கொஞ்சம் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வா. அப்படியே அந்த அண்ணனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வா. டே கேக்கே. சரி மச்சான், நான் கிளம்புறேன், பார்த்து போங்க. என்னம்மா என் பாச மலர், என்ன பண்ணிட்டு இருக்க? கதிர் வாடா. என்ன நீ மட்டும்தான் வந்திருக்க? கிருஷ்ணாவும் சிபி எங்க? அதுவா, வர வழியில் கிறிஷோட பைக்கு நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா இன்ஜினை மாற்றணும் அது இதுன்னு சொன்னாங்க. அதான் அவனுங்க 2 பேரும் பைக்கை மெக்கானிக்கல் ஷெட்டில் விடலான்னு போயிருக்கானுங்க. வருவானுங்க. ஓ அப்படியா? ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மந்த்லி டெஸ்ட்டா, அதான் பேப்பர் திருத்திட்டு இருக்கேன். அப்பப்பா, இந்த டீச்சருங்க இருக்காங்களே, ஸ்கூல்லையும் டீச்சராக இருக்காங்க, வீட்டுக்கு வந்தாலும் டீச்சராக இருக்காங்க. கொஞ்சமாவது அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களா?
எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எடுத்து போர்டில் கிறுக்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை படிக்க சொல்லி பேப்பரில் கிறுக்க சொல்கிறது. டே சரி சரி, உன் வேலையை பற்றி நான் எதுவும் சொல்லலை. ம் சரி இரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம்ல, வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். ம் சரி. ஆமாம், எங்க ஆதியை காணோம்? என் சத்தம் கேட்டாலே ஒடியாந்துருப்பானே. அவர் வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்காரு. ஓ, அதனால தான் வீடு இவ்வளோ அமைதியாக இருக்கா? சரி, எங்கே போயிருக்கான்? பக்கத்து வீட்டு பொண்ணு வந்தாடா வீட்டுக்கு. அவளை பார்த்ததுமே நானும் அவ கூட போறேன்னு சொல்லி ஓடிட்டான். யாரு? ஆதி கூட அடிக்கடி இங்கே வந்து ஒரு பொண்ணு விளையாடுமே, அந்த பொண்ணா? ஆ அவள் இல்லை, அவங்க அக்கா. ஓ ஆமாம் ஆமாம், அன்னைக்கு ஒரு தடவை அந்த பொண்ணை டீ கடையில் பார்த்தனா, அப்போ கூட சொன்னான் எனக்கு ஒரு அக்கா இருக்கு, எங்கள் அக்கா துணி தைக்க போயிருக்கா, நான் அவளுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ம் ஆமாம், ஒரு அக்கா இருக்கா. அவங்க வீட்டில் 2 பொண்ணு. ஓ அப்படியா? அப்போ சார் அந்த வீட்டில் தான் இருக்காரோ? ம் ஆமாம், அங்கே தான் இருக்கான். ஆ அந்த பொண்ணு நீ படிக்கிற காலேஜில் தான் படிக்கிறா, ஃபர்ஸ்ட் இயர். நான் படிக்கிற காலேஜ்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லையா? யாரு? அஞ்சலி. ஆ என்னலி? அஞ்சலிடா. அஞ்சலியா? இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. ஒருவேளை அவளா இருக்குமோ? அவளா இருக்குமோ? அவளா இருந்திருந்தா நம்ம இங்கே அடிக்கடி வரும்போது அவளை பார்த்துருந்துருக்கலாமே. நம்ம பார்த்ததே இல்லையே அவளை. ஒருவேளை இருக்காதோ? ஆனால் சிபி கேட்டதுக்கு அருவி மலன் தானே சொன்னான். ஆனால் எந்த ஏரியான்னு சொல்லலை. ஒருவேளை இருந்தா? இல்லைனா? ஒருவேளை இருந்தா அவளா இவளா இருந்தா? இல்லை இவன் அவளா இல்லைனா? என்ன பண்ணுறது? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேரு அஞ்சலிங்கிறாங்க, அவளுமே ஊர் பேரு அருவிமலைன்னா, ரெண்டுமே சிங்க் ஆகுதே. ஒருவேளை இருக்குமோ? ஒரே பேர்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஒருவேளை இல்லையோ? ஏய் ஆ சொல்லு. அவளை உனக்கு தெரியுமா என்ன? இல்லை இல்லை, எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவ தங்கச்சி வரும்போது நீ இருந்திருக்க, ஆனால் அவள் வரும்போது நீ வந்தது கிடையாது. அதனால நீ பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அப்படியா? சரி சரி. சரி, நான் போய் இப்போ ஆதியை கூட்டிகிட்டு வரட்டுமா? நீ எந்த வீடுன்னு சொல்லு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். நீ கூப்பிட போறியா? வேணா கதிர், அவள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காளாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அதனால அவளே கூட்டிகிட்டு வருவா, நீ அங்கே போக வேணாம். அப்படியா? சரி. கதிர், உங்கள் காலேஜில் யாராவது டானன் இருக்காங்களா? அக்கா கிருஷ்ணா வாடா. எங்க சிபி? அக்கா நான் இங்க இருக்கேன். வண்டி என்னாச்சு? மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா? விட்டுட்டு வந்துட்டேன்க்கா. ரெடி பண்றதுக்கு எப்படி 10-15 நாள் ஆகும். அப்படியா? ஆமாக்கா. சரி, எப்படி இருக்கீங்க? ஏண்டா, நீ என்னமோ 1 மாசம் இல்லை 1 வருஷம் கழிச்சு என்ன வந்து பார்க்குற மாதிரியே எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற. தினமும் சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு வேற கேள்வியா? அக்கா, நாங்க தினமும் சாயந்தரம் வந்தாலும் எப்படி இருக்கோன்னு கேட்போம். ஆமா, நாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும் உங்களை பார்க்கல. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஈவினிங் வரும்போது நாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். நீங்களும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். ம் சொல்றாங்க. என்னக்கா, வீடே அமைதியா இருக்கு, எங்க அவனை காணோம்? ஆமா, இவ்வளவு அமைதியா அந்த வீடு இருக்காதே. ஆதி வச்சிருக்க மாட்டானே, ஆதிய காணோம். டேய், சார் இப்பெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காரு. என்னடா சொல்ற? அப்புறம் நம்ம கூட இவன் வயசில் இப்படி சுற்றி இருக்கோமா என்னன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் சார் பயங்கரமாக சுற்றுறாரு. இந்த வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுறான். யார் வந்தாலும் போயிடுறான். வந்து கூட்டிகிட்டு போனாலும் சரி, தூக்கிட்டு போனாலும் சரி. டேய் என்னடா என் பையனை பார்த்து இப்படி பொறாமப்படுற? ஆமாம், உன் பையனை பார்த்து பொறாமப்படுறாங்க. என்னக்கா, இங்க ஒரு பொண்ணு விளையாட வருமே, அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டானா? ஆமாடா சிபி, அவ அக்கா வந்தா, அவளை பார்த்ததுமே இவன் பின்னாடியே ஓடிட்டான். எனக்கும் அந்த அக்காவை பார்த்தே ஆகணும்க்கா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு வந்தாலே சிட்டா பறந்துடுறான். ரொம்ப நாளா அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு இருக்கேன். அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தாடா. அவ போனதுக்கு அப்புறம் தான் கதிர் வந்தான். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்தீங்க. அது என்னன்னு தெரியல. அவ வரும்போது நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க இருக்கும்போது அவ வர மாட்டேங்கிறா. அக்கா, ஒரு வேளை ஆதி சொல்லி தான் வச்சிருப்பான். எங்க மாமனுங்க வந்தா நீ வராதுன்னு சொல்லி அவன் தான் சொல்லி வச்சிருப்பான். ஆமாமா, அவன் பண்ணக்கூடிய ஆளுதான். உன் பையன் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான். டேய் என்ன 3 பேரும் சேர்ந்து என் பையன் மேலேயே பழி போடுறீங்க? என் பையன்லாம் அப்படி பண்ண மாட்டான்ப்பா. யாரு? அவனா? அவன் இதை விட பயங்கரமா பண்ணுவான். பார்க்க தான் குட்டியோண்டு இருக்கான். அவன் பண்ணாத வேலையே இல்லை. இந்த வயசுலேயே எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட தங்கச்சி வந்தால் அந்த பொண்ணு தங்கச்சி கூட விளாடுறான். அப்புறம் அந்த பிள்ளையே அடிச்சு போடுறான்.
பாவம் ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணு பயங்கரமா அடி வாங்கிட்டு அழுதுட்டு போயிருக்கு. நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். டேய் சின்ன பையன்டா அவன் அவன் அப்படிதான் இருப்பான். ஆதி ஆதி ஏன்டா அழுகுற? ஏ மாப்பிள, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மாப்ள, ஏன்டா இப்படி அழுகுற? ஏன் யாராவது ஒன்று அடிச்சிட்டாங்களா என்ன? சொல்லுடா, மாமா கிட்ட சொல்லு. யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு, மாமா போய் அவங்கள அடிக்கிறேன். டேய் இருங்கடா. ஆதி ஏன்பா அழுகுற? நீ விளையாட தானே போன, பத்மா பாட்டி வீட்டுக்கு தானே போன, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு வர? டேய் அக்கா ஏன்க்கா அவன் அழுகுறான்? அதை உன் மவன்கிட்டே கேளுமா. அக்கா, அவன் கிட்ட கேட்டாதான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ அழுதுட்டே இருக்கா, நீங்களே சொல்லுங்களேன். அதி, அம்மா பாரு கவலைப்படுறாங்கல்ல, எதுக்குடா அழுகுற? யாராவது ஏதாவது உன்னை சொன்னாங்களா? மாமா கிட்ட சொல்லு. மாமா கேக்குறான்லடா, என்னாச்சு சொல்லு. என்ன? ஏன் என்னாச்சு? அவன் உன்னை அடிச்சாளா? அக்கா, இவன் என்ன சொல்றான்? ஜோதி அக்கா இவன் ஏதாவது பண்ணானா? நர்மதாவை அடிச்சிட்டானா என்ன? டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும். அக்கா என்னாச்சுன்னு சொல்லுங்க. நாங்க பேசிட்டு இருந்தோம். இவன் நர்மதா கூட தான் விளையாண்டுட்டு இருந்தான். நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான். திடீர்னு அடிச்சிட்டான். என்னடான்னு பார்த்தா நர்மதா இனிமே நீ எங்க அக்கா கூட பேசக்கூடாது விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா போல. அதுக்குன்னு உன் மௌனுக்கு கோவம் வந்துடுச்சுமா. அதனால அவளை போட்டு அந்த அடி அடிச்சுப்புட்டு இவன் அழுதுகிட்டு வந்துட்டான். மாப்பிள, பலே ஆளு தாண்டா நீ. ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய புள்ள, அந்த பிள்ளைய போட்டு அசால்ட்டா அடிச்சுட்டு வராயா இவன். ஆனா செம்ம தைரியம் தான் மாப்பிள உனக்கு. ஒரு புள்ளிக்கோசரம் இன்னொரு புள்ளியை அடிச்சுட்டு வந்துட்ட. டேய் நீங்க வேற இருங்கடா. டேய் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க யார் மேலேயும் கை வைக்க கூடாதுன்னு? ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? ஆ அடிச்ச அடிச்ச அவ அக்கா கிட்ட தானே பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு சொன்னா. நீ எதுக்குடா கோவப்படுற? நீ ஒன்னும் அவளை கட்டிக்க வேணாம். அவதான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா பாரு. நீ ஒன்னும் அவளை கட்டிக்க வேணாம். ஏண்டா ஏண்டா என் மருமவளை கட்டிக்க மாட்டேன்? ஆமா கட்டிக்க மாட்டேன். அந்த பிள்ளை தான் இப்போ உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லுது பாரு. இந்த வயசுல கட்டிக்க மாட்டான். நான் கட்டிக்க மாட்டேன். இது அக்கா ரொம்ப அடிச்சிட்டானா? அவளுக்கு வலிச்சிருச்சோ? அழுகுறாளா? இல்ல இல்ல, விளையாட்டுக்கு தான் அடிச்சான். அவளுக்கு வலிக்கலாம் இல்ல, அவளும் அழுகல. அவ திரும்பி விளையாட தான் வந்தா. ஆனா இவன் தான் திரும்பவும் அடிச்சுட்டு வந்துட்டான். ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தானா, அம்மா கிட்ட போகணும் போகணும்னு. அப்புறம் நான் அங்கே தானே இருந்தேன். சரி எனக்கும் நேரம் ஆகுது வீட்டுக்கு போகணுன்ட்டு கிளம்புனேன். அப்படியே அவனை விட்டுட்டு வரலான்னு இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரிங்கக்கா. சரிம்மா பாலா, நான் அப்புறம் போகிறேன். தம்பிங்களாம் வந்திருக்காங்க. நீ அவங்களுக்கு பார்த்து சாப்பாடு ஏதாவது கொடு. நான் அப்புறமா வரேன். ஆ சரிங்கக்கா. டே அழாதடா, அவளை அடிச்சுப்புட்டு நீ இவன் அழுவுறான். சரி டே மாப்பிள்ள, போயிட்டு வரேன். நீ நம்மதாவையும் கட்டிக்க வேணாம், நர்மதாவையும் கட்டிக்க வேணாம். நீ உங்க அம்மா கிட்டே இருப்போ. சரிம்மா, அப்ப நான் கிளம்ப. சரிங்கக்கா. ஆதி மச்சான், அவன் நிக்கிற போச பத்தியா? டேய், அடுத்த காதல் மன்னன் நீதான்டா. டேய் நீங்க வேற சும்மா அவனுக்கு ஏதாவது சொல்லி ஏத்தி விடுறது. உங்க 3 பேர் பார்த்து தாண்டா என் பிள்ளை கெட்டு போயிட்டான். யாரு? எங்க 3 பேரை பார்த்து? நாங்க எப்படியாவது இப்படி பண்ணியிருக்கோமா? சொல்லு. உன் மோவன் பத்தியா எங்களையே மிஞ்சிட்டான். அவனை பார்த்து தான் நாங்க கத்துக்கணும் மாட்டுக்கு. டேய் பாத்தியா அவன் என்ன சொல்றான்னு பாத்தியா? உன் மாமன்கார என்ன சொல்றான் பாரு. உன்னை பார்த்து தான் அவன் கத்துக்கணுமா? இதெல்லாம் நான் கேட்கணுமா? சொல்லுடா, ஏன் இப்படி பண்ற? ஆமா ஆமா அவதான் பண்ணா. உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே. அவளே இங்க விளையாட வந்தாலும் எப்ப பார்த்தாலும் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு தானே இருக்க. டேய் 10வது படிக்கிற பிள்ளைடா, அவ்வளவு பெரிய பிள்ளைய போட்டு அடிக்கிற. அவ மட்டும் உன்னை திருப்பி அடிச்சா நீ தாங்குவியா? நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அவளும் எதுவும் கண்டுக்காம விடுறா. ஒரு சில டைம்லாம் கட்டா இல்லைன்னா குச்சி எடுத்து பட்டாருன்னு அடிச்சிடற. பாவம் அவளுக்கு வலிக்கும் தெரியுமா? ஆனாலும் வெளியில காட்டிக்காம போயிடுவா. சரி விடுல, இப்ப எதுக்கு அவனை கத்திட்டு இருக்க? சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும்? விளையாட்டுத்தனமா பண்ணிட்டான், அதுக்குன்னு இப்படி கத்துற? கேட்டுட்டு இருக்கலடா, பதில் சொல்லு. அவனா இப்படி ஒண்ணு சினுங்கிறது? எது கேட்டாலும் பதில் சொல்றது இல்ல. போயிடுறது. விடுக்கா, சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்டா. இவன் பண்றதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். வளர வளர இதே மாதிரி தான் இருப்பான், உங்களை மாதிரியே. இங்க பாரு, நீ சும்மா சும்மா எங்க 3 பேர்த்தையும் தாக்கிட்டு இருக்க. நீ எதுவா இருந்தாலும் உன் பையன் கிட்ட மட்டும் பேசு. அழாத. சரி அம்மா திட்ட மாட்டேன், அழாத. சொல்லு. மச்சான் என்ன திட்ட வாங்கினாலும் இந்த டயலாக்ல மட்டும் கரெக்டா இருக்கான். சரி விடு மாப்ள,
நீ யாரையும் கட்டிக்க வேணாம், அவளையும் கட்டிக்க வேணாம். மாமாங்க 3 பேர் கூட நீ ஜாலியாக வெளில வரியா? நம்ம ஒரு ரவுண்டு பைக்கில் போயிட்டு வருமா? கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பான். நீங்கள் இவனை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். ம், சரியில்ல. டேய் மாப்பிள, அழாதடா, வா, நீ என்ன கேட்டாலும் மாமா வாங்கி தரேன். ஆமா மாப்ள, நீ என்ன கேட்டாலும் உன் மாமா வாங்கி தருவான். வா வா, ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அட விடு மாப்ள, இதுக்கெல்லாமா அழுகுறது? நாங்கெல்லாம் எத்தனை பேத்துக்கிட்ட இது மாதிரி அசிங்கப்பட்டிருக்கோம். நாங்கெல்லாம் அழுதுருக்கோமா என்னைக்காவது? டே அழாதடா. நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. ம் சரி. நம்மதான் உன்னை கட்டிக்க மாட்டேன் போடி, உன்னை கட்டிக்கவே மாட்டேன். அம்மா 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 அம்மா, என்னத்துக்கு கத்திட்டு நிக்க? என்ன? அம்மா, என் ரூமை யாரு பூட்டினது? யார் கூட்டுவா? நான் தான். நீங்களா? சரி, சாவி கொடுங்க. எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? அம்மா, இப்பதாம்மா வேலையில இருந்து வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் குளிக்கணும், குளிச்சாதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாவி கொடுங்க. அப்ப நீ உன்னோட புருஷன் ரூமுக்கு போ. என்ன? விக்ரம் தானடி உன் புருஷன், அவன் தானே உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கான், அவன் ரூமுக்கு போய் குளி. என்ன? நான் அவர் ரூம்ல போய் குளிக்கணுமா? எனக்கு ரூம் இருக்கும்போது நான் எதுக்கு அவர் ரூம்ல போய் குளிக்கணும்? உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்களா? அவன் தானே உன் புருஷன், அவன் தானே உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கான். அப்ப அவர் ரூமும் உன் ரூமும் ஒண்ணு தானே. இனிமே நீ அங்க தானே இருக்கணும், புருஷன் இருக்கிற இடத்துல தான் இருக்க முடியும். ஐயோ, என்னெல்லாம் குளிக்க முடியாது, நீங்க முதல்ல சாவி கொடுங்க. சாவி எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. அம்மா, ஏன் அப்படி பண்றீங்க? சரி, சாவி நீங்க ஒண்ணு கொடுக்க தேவையில்ல, நான் கதவை உடைச்சிட்டு போறேன். போ, யார் வேணாம். கதவு உடைச்சிட்டு உள்ள போனாலும் உள்ள ஒன்றும் இருக்காது. உள்ள ஒண்ணும் இருக்காதுன்னா? நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட துணிமணி எல்லா பொருளையும் எடுத்து விக்ரம் ரூம்ல வச்சுட்டோம். யாரை கேட்டு பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொருளை நீங்க எப்படி கைய வைக்கலாம்? நான் யார்கிட்ட கேட்கணும்? என் பொண்ணு தானே நீ. உன் பொருளை கை வைக்க நான் யார்கிட்ட கேட்கணும்? அது மட்டும் இல்லாம இனிமே அந்த ரூம்ல உன் பொருளை வச்சுட்டு என்ன பண்ண போற? இனிமே நீ விக்ரம் ரூம்ல தான் இருக்கணும். அப்ப விக்ரம் ரூம்ல தான் உன் பொருள் எல்லாம் இருக்கும். அதனால தான் அங்க மாத்தி வச்சேன். இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இவ பொருள் எல்லாத்தையும் எடுத்து அவன் புருஷன் ரூம்ல வச்சேன். என்ன கத்திட்டு இருக்க? ஐயோ, உங்களை நான் என்ன சொல்றது? அத்தை, எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன். அப்படியா? சரி, காஃபி போட்டா? காஃபி குடிக்கிறியா? அத்தை, நான் இன்னும் குளிக்கல, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். நான் குளிச்சுட்டு வந்து காஃபி குடிக்கிறேன். அப்படியாம்மா? சரி, போய் குளிச்சுட்டு வா. அம்மா, சாவியை கொடுங்க. என்ன சாவி? அது ஒண்ணும் இல்ல, நீ அவ பொருளெல்லாம் எடுத்து விக்ரம் ரூம்ல வச்சோம்ல, அங்க நான் இருக்க மாட்டேன், சாவியை கொடுங்க, நான் யார் ரூம்ல தான் இருப்பேங்கிறா. என்னம்மா மிருதா, உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்லத்த, உனக்கு என்னடி, குளிக்கணும் அவ்வளவுதானே? தாராளமா போய் குளி. உன் புருஷன் ரூம்ல போய் தாராளமா குளிச்சுட்டு வாயேன். யார் உன்னை என்னன்னு கேப்பா? அம்மா. என்னம்மா? ஒன்றும் இல்லத்த, நான் குளிச்சுட்டு வரேன். அம்மா, நான் குளிச்சுட்டு வரேன், காஃபி போட்டு வைங்க. ஆ போய் குளிச்சுட்டு வா, அதெல்லாம் போட்டு வைக்க. உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு, கேப்பு கிடைக்குதுன்னு என்னை வச்சா செய்றீங்க. ஐயோ, அவன் வந்துட்டானா வரலையான்னு தெரியலையே. வந்துட்டானா எப்படி உள்ள போறது? வரலனா எப்படியாவது ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாம், போயிட்டு அதிதி ரூம்லயாவது குளிச்சிடலாம். ராஜா, ஏய் ராஜா, தீ ராஜன் இந்த ராஜா. ஹே ஹே ராஜா, கேட்காத ஆளு இல்ல ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை, ஜும் ஜும் சாக் ஜும் ஜும் சாக். எப்போதும் தான் ராஜா, ஜும் ஜும் சாக் ஜும் ஜும் சாக். ஹே, கோட்டை இல்லை கொடியும் இல்லை, ஜும் ஜும் சாக் ஜும் ஜும் சாக். எப்போதுமே ராஜா, ஜும் ஜும் சாக் ஜும் ஜும் சாக். ஏய் ராஜா. டேய், ஐயோ, கீழே பாருடா. ஐயோ, என் மானம் போச்சு, என் கருப்பு போச்சே, போச்சு போச்சு. ஐயோ, கருமம், முதல்ல போய் துணியை மாத்துடா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏய் செப்பமுக்கி, உன்னை யாரடி ஏன் ரூமுக்கு வர சொன்னது? டேய், எனக்கு என்ன ஆசையா உன்னோட ரூமுக்கு வரணும்னு? இல்ல, எங்க அம்மா வேலைதான். ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேல நீ பழி போட்டுட்டு இருக்க. ஐயோ, உன்னை யாரடி என் ரூமுக்கு வர சொன்னது? அப்படியே வந்தாலும் கதவு தட்டாம நீ பாட்டுக்கு வந்துருவியா? ஏய், எனக்கு என்ன தெரியும், நீ வந்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். கதவு வேற ஓபன்ல தான் இருந்துச்சு, அதான் உள்ள யாரும் இல்ல நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நீ இப்படி இருப்ப, நான் எப்படிடா கனவு கண்டேன்? ஐயோ, அதை பத்தி பேசாத. நான் உன்னை அதை பத்தி எல்லாம் பேசல, இப்ப நீ கேட்டதால தான் நான் சொன்னேன். நீ முதல்ல ரூம் விட்டு வெளில போ, போடி. அது முடியாது. ஏன் முடியாது? எங்க அம்மா இருக்கல, எங்க அம்மா அதான் உன் ஆசை அத்தை என் ரூம் பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு தர மாட்டேங்குது. என்ன, என் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து ஓ ரூம்ல வச்சிருக்கான். கேட்டா நீ தான் என் கழுத்துல தாலி கட்டினியா, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கணுமா? இது என்னடி புது கதையா இருக்கு? போய் கேளு, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் அங்க கிச்சன்ல தான் இருக்காங்க, போய் கேளு இது என்ன புது கதையா இருக்குன்னு.
சரி அதெல்லாம் விடு. கதவு திறந்திருந்தா என்ன, பூட்டி இருந்தா என்ன, கதவு தட்டிட்டு வரமாட்டியா? ஐயோ நீ இருக்க மாட்டேன்னு நினைச்சு வந்தேன். வந்து என் துணி எடுத்துட்டு அதிதி ரூம்ல போய் குளிச்சுட்டு வரலாம்னு நினைச்சேன். உள்ள வந்து பார்த்தா நீ இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்னு நான் என்ன கனவா கண்டேன். ஓ அதை பத்தி பேசாத செப்பமுக்கி, திரும்ப திரும்ப சொல்றேன், அதை பத்தி பேசாத. ஏய் நான் என்ன வேணும்னு பேசுறேனா? சொல்லு, நீ கேக்குறதால தானே சொல்ற. ஏதாவது பாத்தியா? என்ன? அதான்டி உள்ள வரும்போது நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்ல, ஏதாவது பாத்தியான்னு கேட்டேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஏய் கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி, தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்க? ஏய் நான் எதுவும் பார்க்கல. என் ட்ரெஸ் இங்க தான் இருக்கு. நான் குளிக்கலாம் தான் வந்தேன். நீ குளிச்சிட்டல, வெளில போ, நான் குளிக்கணும். ஆ, என்ன அதெல்லாம் முடியாது. அதான் ட்ரெஸ் எடுத்துட்டு அதிதி ரூம்ல போய் குளிக்கிறேன்னு சொன்னல, எடுத்துட்டு போ. சார் நானும் அதை நினைச்சு தான் சார் வந்தேன். உங்க ரூம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். எங்க அம்மா இருக்கல, எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நான் எங்க துணி எடுத்துட்டு திரும்பவும் அதிதி ரூமுக்கு போயிடுவேணும்னு. ஏய் வேணும்னா போய் வெளில பாரு, இன்னமும் வெளில தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியல. ஒரு நாளே டிராமா முடிஞ்சிரும்னு பார்த்தா இவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இப்ப வெளியில போக முடியாது. எனக்கு இப்ப குளிக்கணும். வேலைக்கு போயிட்டு குளிக்காம இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னால குளிக்காம இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீ வெளியில போ, நான் குளிக்கணும். ஏய் இன்னாடி யார் ரூமுக்கு வந்துட்டு என்னையே வெளில போங்கற? இனிமே எல்லாம் அப்படிதான். என்னால என் ரூமுக்கு போக முடியாது. எங்க அம்மாவும் சாவி கொடுக்காது. அப்படியே கதவை உடைச்சிட்டு போனாலும் உள்ளேயும் ஒன்றும் இருக்காது. என்னால இங்க இருந்து திங்ஸ் அங்க எடுத்துட்டும் போக முடியாது. அதனால இனிமே எல்லாம் அப்படிதான். வெளில போ. என்ன பேசிட்டே இருக்கும்போது போயிட்டான். ஏய் செப்பமுக்கி, என்னடா வெளில போ. ஏய் போறேன்டி. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? சத்தியமா நீ எதுவும் பார்க்கலல? ஏய் எதுவும் பார்க்கலடா. ஏய் பொய் சொல்லாம சொல்லுடி, எதுவும் பார்க்கலல? பொய் சொல்லாம சொல்லணும்னா நான் எதுவும் பார்க்கலன்னு நீயே மனசுல நினைச்சுக்கோ. ஓ எதுவும் பார்க்கலன்னு மனசுல நினைச்சுக்கணுமா? அப்ப சரி, எதுவும் பார்க்கலன்னு என் மனசுல வச்சுக்கோனா. அடியே பாத்துட்டியா? மூட்டை வெள்ளப்படா. கரெக்ட் தான், ஒழுங்கா மூடி இருக்கணும். டைம் ஆயிடுச்சு. பிக் பாஸ் போட போறான். பிக் 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 பாஸ். ஏய் பாட்டு தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு மாத்துன? எனக்கு பிக் பாஸ் பார்க்கணும். நான் பிக் பாஸ் பார்க்க போறேன். நான் தானே டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரிமோட்டை கொடுறீ. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தல, இதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். என்னால கொடுக்க முடியாது. நண்டு என்ன கோவப்படுத்தாதடி, ஒழுங்கா ரிமோட்டை கொடு. நானும் அதே தான் சொல்றேன். எனக்கு பிக் பாஸ் பார்க்கணும். இன்னும் கோவப்படுத்தாத, ஒழுங்கா ஓடி போயிடு. நானும் சொல்லிட்டு இருக்கலடி, நான் டிவி பார்க்கணும். குடி, நீ அப்புறமா பாத்துக்கோ. அதே மாதிரி நீ பாட்டு தானே கேக்குற. ஏன் உன்கிட்ட போன் இல்ல? போன்ல பாட்டு கேளு போ. ஏய் நான் எதுல வேணா பாட்டு கேட்பேன். உனக்கு என்ன? நான் தானே ஃபர்ஸ்ட் டிவியை போட்டேன். நான் தான் பாப்பேன். குடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த டைம்ல பிக் பாஸ் பார்க்கணும். நான் பாப்பேன். நீ வேணா கிளம்பு. சொல்லிக்கிட்டே இருக்க. ரிமோட்டை குடி. தர முடியாது, போடி. தர மாட்டேன். ஆ ஆ என்ன அடிக்கிற? வாங்கிக்கோ. என்ன சீரியலோட சவுண்ட் கேக்குது? சீக்கிரம் அம்மா மட்டும் இப்படிதான் எல்லா சேனல்லையும் நாடகம் பாக்குதோ. அம்மா ரிமோட்டை கொடுமா, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அம்மா என்கிட்ட கொடுமா, நான் பிக் பாஸ் பார்க்கணும். அப்புறம் முறைக்கலாம். நான் நாடகம் பார்க்க போறேன். யாருக்கு ரிமோட்லாம் இல்ல. நாங்களே ரெண்டு பேரும் ரிமோட் காட்டி இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நீ எங்களுக்கு நடுவுல வந்து ரிமோட் தூக்கி நாடகம் வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. நான் உங்களை அடிச்சுக்க சொல்லவே இல்லையே. ரிமோட் கடந்துச்சு, நான் நாடகம் பார்க்கறேன். அம்மா குடுமா, கொஞ்ச நேரம் நான் பாட்டு கேட்டுட்டு போயிடுறேன். அம்மா குடுமா, இந்நேரம் பாதி போயிருக்கோம். பிக் பாஸ் மட்டும் பார்த்துட்டு குடுக்குறமா, அப்புறம் நீ நாடகம் பாரு. ஏய் எனக்கு நாடகம் பார்க்கணும். நான் ரிமோட் தர மாட்டேன். போய் படுத்து தூங்குங்கடி. காலையில பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போக வேணாமா? எம்மா போய் படுத்து தூங்கு. இல்லைன்னா காலையில காலைக்கும் சோறு கிடையாது, மதியத்துக்கும் சோறு கிடையாது. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பேசாம போய் படுத்துப்போம். எம்மோ அவ போயிட்டாமா. ரிமோட்டை கூட நான் கொஞ்ச நேரம் பிக் பாஸ் பாத்துக்கிறேன். இப்ப மட்டும் நீ போய் படுத்து தூங்கல, காலைக்கு மதியத்துக்கு மட்டும் இல்ல, ராத்திரிக்கும் சோறு கிடையாது. 3 வேளையும் பட்னி தான். எப்படி? ஐயோ நம்ம டிவி பார்க்காம கூட இருந்துடலாம். ஆனா சோறு இல்லாம இருக்கவே முடியாது. பிக் பாஸ் தானே, அப்பா செல்ல போய் பாத்துக்கலாம். என்னடி அப்ப 3 வேளை சோறு வேணாமோ? சரி உட்காந்துரு. ஐயோ அம்மா சோறு முக்கியம். இதோ இப்ப போய் படுத்து தூங்குறேன். யாருக்கிட்ட? பத்மானா கொக்காவா?